3 முறை தலாக் கூறி மனைவியை விவாகரத்து செய்யும் முறையை ரத்து செய்யக் கோரி பல்வேறு பொதுநல மனுக்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட முஸ்லிம் பெண்களின் மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் குவிந்துள்ளன. இவற்றை முஸ்லிம் பெண்களின் சமநீதிக்கான தாகம் என்ற பொது தலைப்பில் விசாரிக்க 5 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு முடிவு செய்தது. இதன்படி தலைமை நீதிபதி J.S. கெஹர் தலைமையில் குரியன் ஜோசப், நாரிமன், லலித், அப்துல் நசீர் உள்ளிட்ட 5 நீதிபதிகளும் இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றுள்ளனர். இந்த 5 நீதிபதிகளும் வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று இந்த வழக்கின் விசாரணை தொடங்கி அடுத்த 1 வாரத்திற்கு தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. இதில் மத்திய அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் முத்தலாக் முறை சட்டவிரோதமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது இஸ்லாமியரின் மரபில் உள்ளதால் அது இஸ்லாமிய அடிப்படை கருத்துதானா என்று உச்சநீதிமன்றம் விளக்கமளிக்க வலியுறுத்தியுள்ளது. இந்த வழக்கில் முத்தலாக்கை ஆதரிப்போரும் எதிர்ப்போரும் தனித்தனியாக தங்கள் வாதங்களை முன்வைக்குமாறும் ஒவ்வொரு தரப்பினரும் தலா 2 நாட்கள் வாதங்களை வைக்க அனுமதி அளிக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது.